8ஆம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் வந்தாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அங்க ஒரு லாக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த நெருக்கடிகளை சமாளிச்சிருவீங்களா நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் அந்த சுக்கிரன் செவ்வாயின் மீது பயணிக்கிறார், அஷ்டமாதிபதியின் மீது பயணிக்கிறதுனால திருமண உறவுகள்ல சில தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சட்ட வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம், இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல அந்த வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதி, அடுத்து குடும்பஸ்தானாதிபதி, களத்திரக்காரகனும் கூட. இந்த களத்திரக்காரகன் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு வேகமாக இருக்கக்கூடிய, எப்போதுமே ஒரு துடிப்போட இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் அதிகப்படியான ஒரு பாசத்தை வைத்திருப்பவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கடந்த காலத்துல சில தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டதுனால அதிக அளவு மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இது கொஞ்சம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்ததின் காரணமாக உங்களுடைய சில விரயங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஒரு பணத்தை கொடுத்து நீங்க சமாளிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய அலுவலகத்துல செய்த தவறுகள்னால அங்க போய் நீங்க அதற்குண்டான சில விரயங்களை செலவு செய்யறது, இந்த மாதிரியாக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே உங்களை புரிஞ்சுக்காம சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடிகளை, அதாவது வருமான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 8ஆம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் வந்தாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அங்க ஒரு லாக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த நெருக்கடிகளை சமாளிச்சிருவீங்களா நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனோபலமும் தன்னம்பிக்கையும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய இந்த 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, குருவின் பார்வை அந்த சுக்கிரன் மீது படறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான நிதி நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல மேஷ ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு தொழில் ரீதியாக அதிக நஷ்டங்களை அவர்கள் சந்திச்சிருப்பாங்க. அந்த நஷ்டங்களில் இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு பர்சனலா யார்கிட்டயாவது கடன் கொடுத்திருப்பாங்க, அந்த கடனை திரும்ப வாங்க முடியாமல் ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான நிதி நெருக்கடிகளில் இருந்து, வருமான நெருக்கடிகள் இருந்து இப்போ இந்த மாசம் அது உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டைட் பொசிஷனும் கொடுத்திருக்கும். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம அன்னைக்கு அங்க கொடுக்காம இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு நேரத்துக்கு அது சில மாற்றங்களை கொடுத்திருக்குமே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு செய்த உதவியை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி
இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சில நபர்களுக்கு, இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை, சில பேருக்கு பணம் இல்லாத காரணத்தினால நீங்க வெளிநாட்டுக்கு போக முடியாம ஒரு சூழல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு கடனாவது உங்களை காப்பாற்றும். அதுதான் அந்த குருவினுடைய பார்வை அப்படின்றது இந்த காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யறவங்க கண்டிப்பாக அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தருணங்களை சந்திக்கின்ற ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வராரு அப்படின்னாலே வெளியிடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் அந்தஸ்தும், ஒரு நல்ல ஒரு மதிப்பும், ஒரு அங்கீகாரமும் நீங்க செய்யக்கூடிய அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா வேலை சுமைகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். நீங்க செய்த வேலையை விட அங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தின் அளவு ஒரு 2 மடங்கு கம்மியா தான் இருக்கும். உங்ககிட்ட வேலையை நிறைய வாங்கிப்பாங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம், வரக்கூடிய இன்கம்ன்றது கொஞ்சம் குறைவான அளவு தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் அந்த சுக்கிரன் செவ்வாயின் மீது பயணிக்கிறார். அஷ்டமாதிபதியின் மீது பயணிக்கிறதுனால திருமண உறவுகள்ல சில தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதான திருமணமான ஒரு தம்பதியர்களா இருக்கிறாங்க, திருமணமாகி 6 மாதம் ஆகுது, 1 வருடம் ஆகுது, இந்த மாதிரியாக திருமணமாகி ஒரு குறைந்த மாதங்களே ஆன அந்த கணவன் மனைவி உறவுல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒண்ணுமே ஒரு காரணமே இல்லாம உங்களை பார்த்து ஏதாவது ஒரு சந்தேகப்படுறது, இல்ல உங்களுடைய வேலையில செய்ய விடாம உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. களத்திராதிபதி 8ஆம் இடத்திற்கு வந்தாச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இது களத்திர தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால நீங்க விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படுவதற்கோ, மனதுல ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கோ உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க இந்த ராசி என்பர்கள். ஏன்னா கோபம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் அப்படின்றதுனால அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது கொஞ்சம் கோபம் அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது சட்ட வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம், இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல அந்த வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம், அந்த வழக்குகளை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியான சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வாங்கிய கடனை விட இன்னமும் கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த கடனின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமண வரன்கள் ஏற்பாடு பண்றதுல இந்த மாதம் எதுவும் பண்ணாதீங்க. ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான வரன்கள் வராது. அங்க தேவையில்லாத அவமானங்கள் அது மாதிரியாக எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வரன் பார்க்கக்கூடியவர்கள் அப்படியே வரன் பிக்ஸ் ஆனாலும் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறதோ இல்ல திருமணம் வச்சுக்கிறதோ இன்னும் 1 மாதம் கழித்து, அதாவது 12வது மாதம் 19ஆம் தேதிக்கு மேல அந்த திருமண டேட்டை குறிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்களை பார்க்கணும். அங்க உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலயே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.